இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மகர ராசி. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய ராசி. மகர ராசி அப்படின்னாவே பொறுமை, நிதானம், இந்த பொறுப்பு இது எல்லாமே கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவங்க. பொறுப்பான நபர்களை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு வேலையும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. நான் மட்டும் பொறுப்பாக இருந்தால் பத்தாது, என்னை சுற்றி இருக்க அனைத்து நபர்களும் பொறுப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கடமையை கரெக்டாக செய்யணும், பொறுப்புணர்வோடு இருக்கணும், சரியாக வேலைகளை செய்யணும், சரியாக திட்டமிடுதல் இருக்கணும், ஒவ்வொரு விஷயத்துலையும் நிதானம் இருக்கணும், அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு பொறுமையாக ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அருமையான நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களில் இவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, தொழிலில் வியாபாரத்தில் எந்தெந்த மாற்றங்களை இவங்க பெற போகிறாங்க, இதை எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய மகர ராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வக்ரகமாக இருக்கிறார். செவ்வாய் மற்றும் குரு இவங்க எல்லாமே நன்மை தரக்கூடிய இடத்துல வந்து அமர்ந்திருக்காங்க. இதர கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மை கொடுக்குற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய அருமையான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க. ஏன்னா ருண ரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத உஷ்ண சம்பந்தமான மருத்துவ செலவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உடல் உபாதைகள் வரலாம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்நேரம் மனக்கவலையாக இருக்கிற மாதிரியே ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா சின்னதாக மனது கவலையாகவும் ஒரு குழப்பமாகவும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சருமம் சம்பந்தமான பிரச்சனை வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. ஏன்னா புதன் அனுகூலமான இடத்துல இருக்கிறதுனால நல்ல டேலண்டாக திட்டமிட்டு செயல்படுவீங்க. குரு பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா எளிமையாக ஏதாவது பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வெளியில் பயணம் போவீங்க. இந்த வெளியில் பயணம் போகிறவங்க கொஞ்சம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உத்தியோக மேலதிகாரிகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏன்னா மேலதிகாரிகள் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழலை இந்த காலகட்டத்தில் உண்டு பண்ணுவாங்க. ஏன்னா ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகத்தில் இருக்கிறார். அதனால் அலுவலக பணியில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மேலதிகாரிகளுடைய பாராட்டெலாம் கிடைக்கிறதுல இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. பாராட்டுதல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்காது. மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு சூழல் இருக்கும். அதனால் கவனமாக செயல்படுங்க. அதே நேரத்தில் ஓய்வு இல்லாமல் ஒரு சில இடத்துல உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கேற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அடிக்கடி வெளியில் பயணம் போகிறதுனால தேவையில்லாத விரைய செலவுகளும் கொஞ்சம் வரும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பாடுபட்டாலும் மேலதிகாரியோட அன்பு, ஆதரவு, பாராட்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஒரு திருப்தி படுற மாதிரி இருக்காது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு சந்தை நிலவரம் அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க.
நியாயமில்லாத ஒரு சில விஷயங்கள இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கவனமாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பணியாளர்கிட்ட பேசும்போது அடிக்கடி ஏதாவது பிரச்சனையோ அல்லது அடிக்கடி மனம் வருந்துற மாதிரி ஒரு சூழலோ ஏற்படும். வெளியூர் பயணம் போகும்போது இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. விலை உயர்ந்த பொருளெல்லாம் போட்டுட்டு போகிறீங்க இல்லை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக எடுத்துகிட்டு போகிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஏதாவது மிஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது, களவு போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதுசாக ஒரு சிலர்லாம் முதலீடு போடுறவங்க இந்த நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக ஒரு சிலர்லாம் கிளை தொடங்குவீங்க. அது ஒரு முன் யோசனை இல்லாமல் நீங்கள் தொடங்குறத விட திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா போட்டி போட்டு முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன பொறாமைகளும் இந்த காலகட்டத்தில் எல்லாம் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் மனதை போட்டு குழம்பிக்காமல் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வருமானம் அதிகமாகும். மக்களிடையே நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பெரிய பெரிய பிரபலமான விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுக்கிர பகவானும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சூரியனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சனி பகவான் இந்த காலகட்டத்தில் வக்கரகமாக இருக்கிறதுனால பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. ராசிநாதன் வக்கரகமாக இருக்கிறது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலன் கிடைத்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன இடைஞ்சலாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனே வக்கரகமாக இருக்கும்போது பெருசாக பாராட்டு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். மாணவ மணிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சக மாணவர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வித்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் அமர்ந்திருக்கிறார். அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. பாடங்களை படிக்கும்போது கூட உற்சாகமாக படிப்பீங்க. ஆசிரியருடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். பரிபூரணமாக முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நினைவாற்றலும் அதிகமாகும். வெளியூர் வெளிநாட்டுக்கெல்லாம் சென்று படிக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே நேரத்தில் மேல் படிப்பு தொடர முடியாத இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேல் படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதற்கான நிதி உதவி கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. ஏன்னா வேகமுள்ள 2 கிரகம், அதாவது செவ்வாயும் சூரியனும், இந்த 2 கிரகங்களும் வேகமாக செயல்படக்கூடிய கிரகம். அந்த கிரகத்தோடைய ஆதரவு இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதன் வக்கரகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கடுமையான போராட்டத்துக்கு இடையில் ஒரு வெற்றி கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு வெற்றி கிடைக்க போகுது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆடு மாடு வைத்திருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு அதன் மூலிமா நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உற்சாகமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சாதகமான இடத்துல இருக்கிறார். பெண்கள் இந்த காலகட்டத்தில் உற்சாகமாக செயல்படுவீங்க. வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். குடும்ப சூழலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கீங்க, அவங்கெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் ரொம்ப பிடிச்சமான வேலை கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனை வரும். உடல் வெப்பத்தால் உணவு வகைகளில் கொஞ்சம் காரமான உணவு வகைகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே நேரத்தில் அதிகப்படியான தண்ணீர் எடுத்துக்கோங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்ற விஷயங்களை விட உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி நல்ல ஒரு சாதகமான நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ஏழை எளிய
மக்களுக்கு உங்களால் முடிந்தது அப்படின்னா அன்னதானம் வழங்குங்க. பசுவுக்கு உணவளிச்சிட்டு வாங்க. நல்ல ஒரு சிறந்த பரிகாரமாக இது இருக்கும். அதனால் இதை செஞ்சு பாருங்கள். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கு இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.